நாங்க செட்டிப்பாளையத்துல கலைஞர் நகர்ல இருந்து வராங்க. இவங்க எல்லாருமே செட்டிப்பாளையம் ஆண்டிக்காடு ஓராட்டுக்குப்பை ஏரியாக்காரங்க எல்லாருமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன வாரமே வந்து நாங்க வந்து மனு கொடுத்துட்டு போனோம். இந்த மாதிரி ஸ்கூல்ல ஃபீஸ் ஜாஸ்தி பண்றாங்க, எங்களுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லி போன வாரமே வந்து மனு கொடுத்துட்டு போனோம். ஆனா அவங்க வந்து 15 நாள் டைம் சொன்னாங்க. 15 நாள் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஸ்கூல்ல வந்து விசாரிப்போம், எங்களுக்கு ஒரு பிரீத்திங் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் சரின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் அவங்க ஸ்கூல்ல இருந்து ஆடியோ போடுறாங்க. நீங்க வந்து அந்த ஷீட் கொடுத்து விட்டு இருந்தாங்க. அந்த ஷீட் எங்கீங்கன்னா அந்த ஷீட் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுல வந்து நேம் அவங்க எல்லாம் ஃபில் பண்ணிருக்காங்க. நேம் ஃபில் பண்ணி உங்க ஸ்கூல்ல டிசி வாங்க சம்மதமா இல்லையா நல்லா பாருங்க. அது மட்டும் கொடுத்து விட்டு இந்த ஷீட்ல வந்து ஃபில் பண்ணி கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கட்டாயமா நீங்க கொடுத்தே விடணும்னு சொல்லி எங்களுக்கு ஆடியோ போட்டிருக்காங்க. இப்ப நீங்க 15 நாள் டைம் கொடுத்தீங்க கலெக்டர் ஆபீஸ்ல, நாங்க வெயிட் பண்றோம். ஆனா ஸ்கூல்ல ஏன் வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதை கொடுத்து விட சொல்றாங்க. கொடுத்து இல்லைன்னா மணல் போட்டு குழந்தைங்களை முட்டி போட வச்சிருவோம் அப்படி சொல்லி பசங்க கிட்ட சொல்லிருக்காங்க. பசங்க வந்து எங்க வீட்டுல வந்து அழுகுறாங்க. நாங்க என்ன பண்றது? ஒரு 600 குழந்தைகள் மேல படிக்கிறாங்க. அது வந்து ஒரு ஃபண்ட் வர ஸ்கூல், கன்னடா ஸ்கூல், கன்னடா இருந்து ஃபண்ட் வருது, அது மூலமா நடத்திட்டு இருந்தாங்க ஸ்கூல். ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 100 ரூபாய், டேர்ம் ஃபீஸ் 3 மாசத்துக்கு ஒருக்கா 300 ரூபாய் போட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு டொனேஷன் போட்டாங்க. என்னன்னு கேட்டா எங்களுக்கு ஃபண்ட் வரதில்லை அப்படி சொல்லி சொன்னாங்க. 1200 வந்து இது போட்டாங்க, டொனேஷன் போட்டாங்க. நாங்க அதுவும் பே பண்ணோம். சரி ஃபண்ட் வரதில்லை, நம்ம கொடுக்கலாம், நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி எல்லாருமே பே பண்ணோம். 1500 3 month ஒன்ஸ் கட்டிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு 37,000 கட்ட சொல்றாங்க. எங்க போவோம் நாங்க? எல்லாரும் கூலி வேலைக்கு போறவங்க, எல்லாரும் அண்ணாடுங்கச்சிங்க, எல்லாரும் கட்டடத்து வேலைக்கு போறவங்க, பெயிண்டிங் வேலைக்கு போறவங்க, அந்த மாதிரி ஃபேமிலி தான் எல்லாருமே. கலைஞர் நகர் முக்காவாசி வந்து பாருங்க, கலைஞர் நகர்ல என்ன வசதி வந்துச்சுன்னு சொல்லி அவங்க இவ்வளவு ஃபீஸ் போடுறாங்க. அவங்களுக்கே தெரியும் எங்களால இவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சும் அவங்க வந்து இவ்வளவு ஃபீஸ் போடுறாங்க அப்படின்னா எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலீங்க. அதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும். என்ன சொல்றாங்கன்னா கௌசல்யாங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வேஸ்ட், இது வந்து பெரிய இடம், நீங்க வந்து எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வேலை செய்யற ஆள் சொல்றாங்க, அந்த ஸ்கூல்ல வேலை செய்யறவங்க சொல்றாங்க அது பெரிய இடம், நீங்க ரிஸ்க் எடுக்கிறது வேஸ்ட். எங்களை இது திட்டலைங்க, குழந்தைகளை வந்து கையெழுத்து வந்து கண்டிப்பா வாங்கிட்டு வர சொல்லி சொல்றாங்க. நாங்க ஆரம்பத்துல ரொம்ப ஏழையான குடும்பம், இன்னைக்கு அதே நிலைமையில தான் இருக்கிற. ஆனா அவரே தான் வந்து எங்க குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு உங்க கஷ்டத்தை நாங்க தீர்த்து வைக்கிறோம், உங்க குழந்தைகளை படிச்சு ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரேன்னு சொன்னேன். இப்ப இந்த 10, 8, 7 படிக்கணும் குழந்தைகள வாழ்க்கை எப்படி? இன்னும் நாங்க தமிழ் மீடியத்துல எப்படி கொண்டு வந்து சேர்த்து விடுவேன்? எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும். நாங்க இன்னும் எங்க போய் பணத்தை வாங்கி எங்க குழந்தைகளை சேர்த்து விடு? எங்க வயிற்று கொடுக்கறதுக்கே அன்னாடு காட்சி கஷ்டமா இருக்குது. இந்த நிலைமையில அவரு நாளைக்கு கடைசி டேட்டு பதில் சொல்லணும்னு சொன்னா நாங்க எங்க போய் சொல்லுதுக்கு? நாங்க பணம் கட்டாம தான் இருந்தேன். ஃபீஸ் ஒரு மாசத்துக்கு வந்து 200, 100 இப்படி ஆளு அனுசரிச்சு நாங்க கொடுத்துட்டே இருந்தேன். இப்ப எச்சா ஒரு ஆளுக்கு 30,000, 60,000, 70,000 இப்படி கேட்டா நாங்க எந்த இடத்துல கொண்டு வந்து கடன் வாங்கி கட்டுவேன்? நாங்க வயிற்றுக்கு கொடுக்குமா, குழந்தைகளை படிக்க வைக்குமா, எங்க கஷ்டத்தை தீர்க்குமா? சொல்லு. இப்ப திடீர்னு எங்க குழந்தைகளுக்கு கடைசி டேட்டு நீங்க வந்து கையெழுத்து போட்டு பணம் கட்ட முடிஞ்சா கட்டு, இல்ல குழந்தைகளை கூட்டிட்டு போன்னு சொன்னா இந்த குழந்தைகளை நாங்க எங்க கொண்டு வந்து சேர்த்து விடு? இன்னும் தமிழ் மீடியம் ஒன்னில் கொண்டு சேர்க்க முடியுமா? வயசுக்கு வந்த பிள்ளைகளை எல்லாம் 5, 6 படிக்கிறது. அப்புறம் எதுக்கு ஆரம்பத்துல நாங்க காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை எதுக்கு வந்து வெள்ளக்காரெல்லாம் கூட்டிட்டு வந்து எங்களை குழந்தைகளை கூட்டிட்டு போயிருந்தா நாங்க கேக்குறோம். ஃபவுண்டேஷன் ஸ்கூல் சார், என் பேர் தீபா சார், நான் செட்டிப்பாளையத்துல இருக்கேன். போன வாரம் 25ஆம் தேதி வந்து நாங்க மனு கொடுத்திருந்தோம். அன்னைக்கு சொன்ன அதே பிரச்சனை தான். இப்போ இவங்க இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது வில்லேஜ் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் மூலமா நடத்துற ஸ்கூல்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. ரொம்ப தாழ்மையா கீழே இருக்க பேரண்ட்ஸை வீட்டுக்கு போய் குழந்தைகளை சேருங்க, நாங்க படிக்க வைக்கிறோம், இலவச கல்வி கொடுக்கறோம், இலவச உணவு கொடுக்கறோம், குழந்தைகளை நாங்க பாக்குறோம்னு சொல்லி சேர்க்க வச்சாங்க. 5 வருஷம் 6 வருஷம் நாங்க மாசம் 100 ரூபான்னு சொல்லி 200 ரூபான்னு சொல்லி ஃபீஸ் கட்டி நாங்க அந்த மாதிரி வந்து 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் குழந்தைகளை படிக்க வச்சாச்சு. இப்ப வந்து குழந்தைகளை போன வருஷம் ஒரு ஃபீஸ் பண்ணாங்க, ஒரு மீடியமான ஒரு 16,000 ஃபீஸ் பண்றாங்க. அது ஓகே, நாங்க கஷ்டப்பட்டு நாங்க கட்டணும். ஆனா இந்த தடவை 32,000 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 4th வரைக்கும் 32,000, அதுக்கு கீழே 50,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 100 ரூபாய் கட்டிட்டு இருந்த ஒரு ஏழை குடும்பத்தை நீங்களா தேர்ந்தெடுத்து நீங்களா ஃப்ரீயா ஓபன் பண்ண ஸ்கூல்ல இன்னைக்கு இவ்வளவு ஃபீஸ் கட்டுன்னு சொன்னா அவங்க எப்படி கட்டுவாங்க? ஹவுஸ் கீப்பிங்கா வேலை செய்யறவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறவங்க. உங்களுக்கு இப்ப இருக்க தெரியும், நம்ம நிறைய பேர் டாஸ்மார்க்ல நிறைய காசு போகுது. பேரண்ட்ஸ் நிறைய பேர் லேடிஸ் சம்பாரிச்ச காசுல தான் அந்த 100 ரூபாய் ஃபீஸையும் கட்டிட்டு இருந்தாங்க. இப்ப 32,000 கட்டு, 50,000 கட்டு, இல்லன்னா நீங்க வெளியில போய்க்காங்க. எல்கேஜி இருக்கவங்களுக்கு 28,800 ரூபாய், 30,000 வச்சுக்கோங்க ரவுண்டா. அப்படி ஸ்டார்ட் இல்லங்க
இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்.